இன்றைக்கு தென்னக ரயில்வேனுடைய திருச்சி கோட்டத்திலே மட்டும் சுமார் 490 லெவல் கிராசிங்குகள், மேன்டு லெவல் கிராசிங்ஸ், அங்கே கேட் கீப்பர் உள்ள லெவல் கிராசிங்குகள் இருக்கின்றன. இவற்றில் கேட் கீப்பர்களாக பெரும்பாலும் வட இந்தியாவைச் சேர்ந்த நம்முடைய மாநிலத்தின் மொழி தெரியாதவர்களே கேட் கீப்பர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ரயில்வே துறை அங்கிருந்து எல்லோரையுமே நியமிப்பது தான் இதற்கு காரணமாக இருக்கிறது. இது போன்ற அடிப்படையான பணிகளில் அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை நியமிக்க வேண்டும். இதற்கு மாநில அரசும் அழுத்தம் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ரயில்வே துறை ஒரு அளவு நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். ஒரு கேட்டின் வழியாக நாளொன்றுக்கு 1,00,000 வாகனம் சென்றால் அந்த கேட்டிலே ஓவர் பிரிட்ஜ், மேம்பாலம் கட்டுவது, அதுபோல 20,000 வாகனம் வரை சென்றால் அந்த இடத்திலே அண்டர் பாஸ், சுரங்கப்பாதை அமைப்பது என்று நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அப்படியான வாகனங்கள் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்ற காரணத்தை வைத்துத்தான் அவர்கள் இந்த 490 ரயில்வே கேட்டையும் இன்றைக்கு ஆள் போட்டு பராமரித்து வருகிறார்கள். இந்த அளவை குறைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து ரயில்வே கூட்டங்களிலே வலியுறுத்தி வருகிறேன். இந்த அண்டர் பாஸ் அமைப்பதற்கு, சுரங்கப்பாதை அமைப்பதற்கு இப்பொழுது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நாளொன்றுக்கு 20,000 வாகனம் என்கின்ற எண்ணிக்கையை 10,000ஆக நிர்ணயித்து 10,000 வாகனங்கள் சென்றாலே அங்கே அண்டர் பாஸ் அமைக்க வேண்டும். அதுபோல 50,000 வாகனங்கள் சென்றாலே அங்கே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று இந்த அளவை குறைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த செம்மங்குப்பத்தை பொறுத்த அளவில் அங்கே அண்டர் பாஸ் கட்டுவதற்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ப்ரொபோசல் கொடுக்கப்பட்டதாகவும் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் ரயில்வே அதிகாரி என்னிடத்தில் தொலைபேசியில் நான் கேட்டபோது தெரிவித்தார். அது எதனால் அந்த தாமதம் ஏற்பட்டது என்பதற்கு கடலூர் மாவட்ட நிர்வாகம்தான் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் மட்டுமல்ல, சென்னை கோட்டத்திலும் இதே போல இருக்கின்ற ஆள் உள்ள கேட் கீப்பர் உள்ள இந்த லெவல் கிராசிங்கள் அனைத்தையும் ஒன்று அண்டர் பாஸ் அமைக்க வேண்டும் அல்லது மேம்பாலம் அமைக்க வேண்டும். அதற்கு மாநில அரசும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு தென்னக ரயில்வே மொழி தெரிந்த கேட் கீப்பர்களையே ரயில்வே துறை நியமிக்க வேண்டும் என ரவிக்குமார் எம்பி தெரிவித்திருக்கிறார். கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது எம்பி ரவிக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மொழி தெரிந்த கேட் கீப்பர்களை ரயில்வே துறை நியமிக்க வேண்டும் எனவும் ரயில்வே துறை வழங்கிய நிவாரணத் தொகையை 10 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மொழி தெரிந்த கேட் கீப்பர்களை ரயில்வே துறை நியமிக்க வேண்டும் என ரவிக்குமார் எம்பி கூறியிருக்கிறார். 10,000 வாகனங்கள் சென்றாலே சுரங்கப்பாதை, 50,000 வாகனங்கள் சென்றால் மேம்பாலம் அமைக்க வேண்டும் எனவும் எம்பி ரவிக்குமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.